அண்மைச் செய்தி. கோவை சிறுமி கொலை வழக்கில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கோவை சிறுமி கொலை வழக்கில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருக்கிறார். அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்களை சொல்லுங்க. கோவை சிறுமி கொலை வழக்கில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச் செயல்கள் நம்ம சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கள் உயிருக்குயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தைச் சார்ந்த சொந்தங்களுடன் எனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் சம்பவம் குறித்து தீவிரம் மற்றும் விரைவான விசாரணை குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்று தரப்படும் எனவும் அந்த முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உறுதி அளித்திருக்கிறார். கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிகளுக்கு இருந்த இந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச் செயல்கள் நம்ம சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது எனவும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை விரைவில் எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கோவை சிறுமி கொலை வழக்கிற்கு முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்களை தொடரலாம். கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கருத்து பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் தங்கள் உயிருக்குயிராக குழந்தை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களுடன் அந்த ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவும் சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இதற்கு உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோவை சிறுமி கொலை வழக்கிற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு அரசு கடுமையான தண்டனையை பெற்றுத்தரும் எனவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள் நம்ம சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது எனவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது விரைந்து விசாரணை நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சட்ட ரீதியிலான அவர்கள் மீதான தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.